குலதெய்வ வழிபாடு நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பல தோஷங்கள் அப்படின்னா வருமான குறைவு, குடும்பம் அமையறதுல சிக்கல், குடும்பம் அமைஞ்சாலும் அது நிலைக்காம போகிறது, குழந்தை பிறக்காமல் இருக்கிறது, குழந்தை பிறந்தாலும் குழந்தைகளால் சங்கடங்கள் ஏற்படுறது, அல்லது தொடர் ஒரே மாதிரியான வியாதிகள், இந்த மாதிரி பாதிப்புகள் வரும்போது அந்த குடும்பத்துக்கு குலதெய்வ அனுகிரகம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது குலதெய்வ சாப கோபமே இருக்கலாம். அப்போ இந்த மாதிரியான பாதிப்புகள் அதிகமாக இருக்கிற குடும்பத்தில் முதல்ல குலதெய்வத்தால் என்ன அனுகிரகம் கிடைக்குங்கிறத பார்ப்போம். இப்போ ஒருத்தர் ஜாதகத்தில் ஒரு மோசமான தசா புத்தி நடக்கிறதா வச்சுக்குவோம். 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் அல்லது மாரகஸ்தானத்துங்கள்ல இருந்து ஒரு பொருளாதார சரிவையோ அல்லது குடும்பத்தில் சங்கடமான சூழ்நிலையோ அல்லது ஆரோக்கியத்துக்கு ஒரு பழுதான சூழ்நிலையை கொடுக்கறதா இருந்தால் அவங்க ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு ராசிக்கு ஒரு நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜாதகருடைய நட்சத்திரத்துக்கு சிறந்த நட்சத்திரங்களை தேர்ந்தெடுத்து போய் குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக பாருங்கள் எவ்வளவு மோசமான திசா புத்தியிலையும் அவங்களுக்கு உதவக்கூடிய நண்பர்கள் கிடைப்பாங்க. அவங்க எங்கே போனாலும் சமுதாயத்தில் அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறத நான் என்னுடைய 25 வருஷ அனுபவத்தில் பார்த்துருக்கேன்.